வணக்கம். இனிப்பு நோய், அதாவது சர்க்கரை வியாதி, இத குணப்படுத்தவே முடியும்னு ஒரு பழைய சித்த மருத்துவ குறிப்பு சொல்லுதுன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாம அப்படி ஒரு பாரம்பரிய தீர்வோட ரகசியத்தை தான் பார்க்க போறோம். வாங்க, அந்த மூலநூல் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த மூலத்தோட ஆரம்பமே எவ்ளோ நம்பிக்கையா இருக்குன்னு. சர்க்கரை நோய் குணமாக செய்ய வேண்டியதுன்னு அடிச்சு சொல்றாங்க. இது ஏதோ ஒரு கேள்வி இல்ல, ஒரு தீர்க்கமான வாக்குறுதி மாதிரி இருக்கு. சரி, இது என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம் வாங்க. சரி, இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்றாங்களே, இது எங்க இருந்து வருது? இதோட மூலம் என்ன? முதல்ல இந்த தீர்வோட வரலாற்று பின்னணியையும் இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் தராங்கன்னு கொஞ்சம் பாப்போம். பொதுவா இது ஏதோ சாதாரண குறிப்பு இல்ல. சித்தம் மருத்துவத்தோட பிதாமகர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த அகத்தியர், தேரையர் சித்தர், இவங்க கிட்ட இருந்து வந்த அறிவுன்னு இந்த மூலம் சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இது அந்த தீர்வுக்கு எவ்ளோ பெரிய மரியாதையையும் ஒரு விதமான நம்பகத்தன்மையும் கொடுக்குது இல்லையா? அப்படியா? சரி, அப்படிப்பட்ட மகத்தான தீர்வுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அற்புத பொருட்கள் என்னென்ன? ரொம்ப சிம்பிளான, இயற்கையான 6 மூலப்பொருட்களை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச நெல்லிக்கனி தான். வைட்டமின் சியோட புதையல்னு சொல்லுவாங்க இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இத பச்சையா அப்படியே சாப்பிடணும்னு அந்த குறிப்பு சொல்லுது. அடுத்ததா 2வது பொருள் கொய்யா இலை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பாரம்பரிய மருத்துவத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இதை பயன்படுத்துவாங்க. இத தண்ணியில கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும். 3வதா மா இலை. ஆமாங்க, மாம்பழம் மட்டும் இல்ல, மா இலைக்கும் மருத்துவ குணம் இருக்கு. இதுவும் அந்த மூலிகை தண்ணியில சேரப்போற ஒரு முக்கியமான பொருள். 4வதா அரச மர இலை. பொதுவா அரச மரத்துக்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு. இப்ப பாருங்க, அதோட இலைகளும் இந்த மூலிகை கஷாயத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. 5வதா வெற்றிலை. நம்ம வீட்டு விசேஷங்கள்ல தவறாம இருக்கிற இந்த வெற்றிலை இங்க ஒரு மருந்தா மாறுது. இதோட அந்த தனித்துவமான குணங்கள் இந்த கஷாயத்துக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்குது. கடைசியா 6வது பொருள் நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற அழகான செம்பருத்தி பூ. இப்போ பாருங்க, இந்த 6 பொருள்களுமே நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள் தான். சரிங்க, இப்போ இந்த 6 பொருட்களும் நம்ம கையில இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா இது எப்படி, எந்த முறையில பயன்படுத்தணும்? அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த மூலநூல்ல என்ன செய்முறை சொல்லியிருக்காங்கன்னு இப்ப பாப்போம். இந்த செய்முறை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லப்படுது. 1, முதல்ல அந்த நெல்லிக்கனியை எடுத்து நல்லா மென்னு சாப்பிடணும். 2வது, மீதி இருக்கிற அந்த 5 பொருட்களையும், அதாவது இலைகள், பூ, இதெல்லாம் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 3வதா அந்த தண்ணிய வடிகட்டி குடிக்கணும். அவ்வளவுதான். ஆனா இங்க ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த மூலநூல் தனித்தனியாகன்னு ஒரு வார்த்தைய சொல்லுது. அப்படின்னா என்ன? நெல்லிக்கனி சாப்பிடுறது ஒரு வேளை, இந்த கஷாயம் குடிக்கிறது இன்னொரு வேளை. 2யும் ஒன்னா செய்யக்கூடாது. ஏன் அப்படி ஒரு கண்டிஷன்? இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? சரி, இந்த மாதிரி தினமும் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? அந்த நூல் ரொம்ப உறுதியா சொல்லுது, இந்த பழக்கம் இனிப்பு நோய முழுமையா ஒழிச்சு விடும்னு. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி இது. ஓகே, நாம இப்போ இந்த விஷயத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துட்டு அந்த மூலநூலோட கடைசி வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, தினமும் ஒரு நெல்லிக்கனி சாப்பிடணும். அப்புறம் கொய்யா, மா, அரச, வெற்றிலை, கடைசியா செம்பருத்திப்பூ, இது எல்லாத்தையும் தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கணும். இதுதான் அந்த பழங்கால ரகசியத்தோட முழுமையான சாராம்சம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த குறிப்பு வெறும் செய்முறையோட முடியல, கடைசியா ஒரு பிரார்த்தனையோடு முடியுது. ஓம் லோபமுத்ரா தேவி சமேதா அகஸ்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் அப்படின்னு. இதுலேந்து என்ன தெரியுது? இது வெறும் ஒரு தகவல் பரிமாற்றம் இல்ல, இது ஒரு தெய்வீக ஞானம். அதுக்கு அவங்க கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதை. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி பழங்காலத்திலேருந்து வர மரபுகள் இன்னைக்கு நம்மளோட ஆரோக்கியத்தை பத்தின பார்வையை எப்படி மாத்துது? ஒரு பக்கம் நவீன அறிவியல், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பாரம்பரிய ஞானம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பாதையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.